நெல்லையை அடுத்த முரப்பநாட்டில் வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகிறார்கள். இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், எவ்வளவு பேர் அங்கு வெள்ள நீர்ல சிக்கியிருக்காங்க? எத்தனை படகுகள் மூலமாக அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் அப்படின்றது நடைபெற்று வருகிறது? இந்த திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் வெள்ளத்தால் முழுமையாக மூழ்கி இருக்கு. அப்படியான ஒரு கிராமம் தான் இந்த அகரம், வல்லநாடு போன்ற கிராமங்கள். குறிப்பாக இந்த நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த கிராமத்துடைய பாதை முழுவதுமே வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட செல்லுகின்ற பாதை எங்கேயுமே 10 அடி முதல் 12 அடி வரை மழை வெள்ளம் என்பது சூழ்ந்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக இந்த வெள்ளத்துக்குள்ள சிக்கிக்கொண்டு வீடுகளுக்குள்ளே தவிக்கக்கூடிய இந்த பொதுமக்களை படகுகள் கொண்டு மீட்கக்கூடிய பணிகள் என்பது இன்று தினம் காலையிலிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உள்ளே சென்று ஒவ்வொரு குடும்பங்களாக படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வெளியே அழைத்து வரக்கூடிய பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னமும் போக சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே சிக்கியிருப்பதாக இந்த பகுதிவாசிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த படகுல பயணம் பண்ணி வந்த அந்த ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்கும் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இந்த வயல் பரப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு என முழுமையாகவே வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை என்பது இந்த பகுதியில் இருக்கிறது. பல ஏக்கர் வேளாண் நிலங்கள், அதாவது பல ஏக்கர் நெற்பயிர்கள் முழுமையாக இந்த வெள்ளத்திற்கு பலியாகி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைத்தோப்பாகட்டும், தென்னந்தோப்பாகட்டும் முழுமையாக அவையும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை இந்த கிராமத்துக்குள்ளே செல்ல செல்ல நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு கிராமம், அதாவது இந்த அகரம், வல்லநாடு போன்ற இந்த கிராமங்கள் மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இதே போல தான் இந்த வெள்ளத்தில் மூழ்கி சிக்கி மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அவராக சிக்கி தவிச்சிட்டு இருக்கவங்களை படகுகள் மூலம் மீட்கக்கூடிய பணி என்பது ஒருபுறம் நடைபெற்று இருக்கு. தற்போது இப்போ மீட்கப்பட்டு வெளியே அழைத்து வரக்கூடிய மக்கள் சிலர் நம்ம கூட இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஆனால் இப்போ கிராமத்துக்குள்ள இன்னும் எவ்வளோ பேர் சிக்கிட்டு இருக்காங்க? அவங்க என்ன மாதிரியான சிரமங்களை இப்போ எதிர்கொண்டுட்டு இருக்காங்க? இன்னும் ஒரு 300 350 பேர் 400 பேர்கிட்ட எங்கள் கிராமத்தில் இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. 2 நாளாகவே எங்கள் கிராமத்தை விட்டு வெளியே போக முடியல. எங்களால் வெளியே போக முடியல. எதுவும் ஒரு பொருளை வாங்க முடியல. எந்தவித சாப்பாடும் இல்லாமல் இருக்கிறத வச்சு பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் நீங்கள் வந்திருக்கீங்க எங்களை பார்க்குறதுக்கு. இதுவரை யாருமே வந்து பார்க்க வரல. நீங்கள் வந்திருக்கீங்க. எங்களுக்கு உங்கள் மூலமாக எங்கள் ஊருக்கு குடிக்க தண்ணி, சாப்பாடு முதல்ல கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க வீட்டு ஆளுங்க, ஊர் ஆளுங்க. நீங்கள் வந்து ஊரில் வந்து பாருங்கள். ஏன்னா இப்போ வரக்கூடிய நம்ம வந்து அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம இப்போ உள்ள நெடுஞ்சாலேருந்து உள்ளே வரோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் இப்போ போட்டில் வந்திருப்போம். 2 பக்கமும் வயல் பரப்பு இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. மொத்தமாக நீரில் மூழ்கி இருக்கு இல்லையா? இப்போ சிறு குறு விவசாயிகள் எவ்வளோ பேர் இதில் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க? இதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஃபுல்லாமே இப்போ தான் நட்டுச்சு. நடவு செஞ்சு ஒரு 10 நாள் இருக்கும். 10 நாள் இருக்கும். 2-3 நாள் இந்த தண்ணி இப்படி ஃபுல்லாக கட்டி இருந்துச்சுன்னா இன்னும் வடிகிறதுக்கு 1 வாரம் ஆகும். அதனால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். வாழை போட்டிருக்காங்க, நிறைய பேர் வாழை போட்டிருக்காங்க. இந்த தோட்டப்பயிர் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக நட்டுருக்கு. எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. எல்லோரும் ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க. ஆமாம். அதேமாதிரி கால்நடை, ஆடு மாடு எல்லாமே இந்த பண்ணையில் போட்டுருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக முங்கி செத்து போயிடுச்சு. ஆமாம். அந்த பையன்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். அவன் மாடு 4 மாடு இறந்து போச்சு. அவங்க வீடு இது. இப்போ ஊருக்குள்ளே வந்து இருக்கிறாங்க. இந்த வீடு அந்த வீடு மூழ்கிருச்சுங்களா? மூழ்கிருச்சு. நேற்று ஃபுல்லாக மூழ்கிருச்சு. இன்றைக்கி தான் தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. ஆமாம். இப்போ கால்நடை இப்போ பண்ணையில் தானே வச்சு வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம். அது எப்படி இப்போ மழை பெய்கிற போது நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு எதுவும் கொண்டு போகலையா? இல்லை, அது கொண்டு போகிறதுக்குள்ளே டைமே கிடைக்கல எங்களுக்கு. நைட்டு 1 மணிக்குள்ள 2 மணிக்குள்ளே இவ்வளோ தண்ணி ஏறிடுச்சு. நாங்கள் இங்கேருந்து ஊருக்குள்ளே போய் மேடான பகுதியை பார்த்து நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக போயிடுச்சு, குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஆமாம். நீங்கள் எங்கண்ணா உள்ள வீடு எங்கே இருக்குது? எப்போத்துலேருந்து மாட்டிக்கிட்டு இருந்தீங்க? நாங்கள் வந்துட்டு வெளியூரில் இருந்தோம். கேடிசி நகர்ன்ட்டு திருநெல்வேலி பக்கத்தில். அங்கே இருந்தோம். வாடகை வீடு தான். சரி, சொந்த ஊர் வேண்டாம்ட்டு அங்கே போய்ட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு தண்ணி வருதுன்னு தெரிஞ்சோன்னே இங்கே உள்ளதாங்க கால் பண்ணாங்க. வேறு எந்த அறிவிப்போ எந்த எச்சரிக்கையோ எதுவுமே இல்லை. முந்திலாம் வந்துட்டு எச்சரிப்பாங்க, போலீஸ் உள்ள வருவாங்க. இந்த தடவை போலீஸும் உள்ள வரல. ஏன்னா தண்ணி அவ்வளோ தொடங்க அவங்களுக்கே தெரிஞ்சுக்க ஒரு அறிவிப்பும் கொடுக்கல. நாங்கள் ஐயோ வீடு போச்சேன்னு சொந்தக்காரங்க கால் பண்ணி சொல்ல போய் தான் தண்ணி இவ்வளோ வருதோ அப்படின்னு நினச்சி பொருளை எடுக்க வந்து அதுக்குள்ளே தண்ணி உள்ளே வந்துருச்சு. எங்கள் வீட்டில் முங்கிருச்சு. லாஸ்ட்டாக 92ல் வந்தது. அது வந்து 92ல் கூட அரை வீடு வந்துச்சு. இந்த தடவை வீடு முங்கிட்டு, அதாவது
மழை ரொம்ப பெஞ்சதுனால பெரியவங்கிட்ட கேட்டதில் 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பிறகோ இப்போ வந்ததில்லை. பெரியவங்க சொல்ல வச்சு தான் எங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளவு வீடு இப்போ உள்ள வந்து முழுமையாக இப்போ நீங்கள் சொன்னீங்களே உங்கள் வீடு வந்து நீங்கள் முழுசாக மூழ்கிட்டுன்னு சொன்னீங்களே, அதே போல் உள்ள எவ்வளோ வீடுகள் அந்த மாதிரி முழுமையாக மூழ்கி இருக்கு? வீடு ஏதாவது இடிஞ்சு விழுந்து அந்த மாதிரி தான் இன்சிடென்ட் ஆயிருக்குங்களா? வீடு இடிஞ்சு விழுந்துச்சு. அந்த வீட்டில் ஆள் இல்லை, வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா வீடு முங்கினதும் பார்த்தீங்கன்னா மூழ்கி இருந்தது ஒரு 30-40 வீடு மூழ்கிருச்சு. அவங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா அத்தியாவசியம் இந்த பொருள், துணி, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு எதுவுமே இல்லை. ஏன்னா வீடு தண்ணிக்குள்ள முங்கிருச்சு, ஒரு பொருள் எடுக்கல. சாப்பாடு ஏதோ வருது, ஏதோ இருக்கிற பொருள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பொருளை மேடு மேலே இருக்கிற வீடு அவங்க இருக்கிற பொருளை தந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்க கவர்மெண்ட்லேருந்து எந்த அத்தியாவசிய பொருள், ட்ரெஸ்ஸோ, சாப்பாடோ, தண்ணியோ எதுவும் கொடுக்கல. எதுவும் அவங்க எச்சரிக்கை கூட பண்ணலை. தண்ணி வருது, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு. நியூஸ் சேனல் பாருங்கள், நியூஸில் சொல்கிறாங்க. நியூஸ் சொல்கிறத பார்த்து நாங்கள் எப்படி இருக்க முடியும்? ஒரு எச்சரிக்கை இப்போ போட்டில் வந்து சொல்கிறதோ இல்லை போலீஸ் வர்றதோ. முந்திலாம் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஒரு டேமில் தண்ணி திறக்க போகுது அப்படி தெரிஞ்சோன்னே போலீஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் இந்த தடவை எந்த போலீஸுமே வரல. அதுவே எங்களுக்கு பெரிய கஷ்டமாக போச்சு. நீங்கள் இப்போ நெல் ஏதாவது போட்டிருக்கீங்களா, வாழை ஏதாவது வச்சுருக்கீங்களா? வாழை இருக்குது, நெல் நட்டுருச்சு. நெல் நட்டு 2 நாள் தான் ஆச்சு. தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிருச்சு, வாழை ஃபுல்லாக மூழ்கிருச்சு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.